பைபிளை ப்ராப்பராக இன்டர்பிரட் பண்ண ஆரம்பித்தோம்னா அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இயேசு எப்படியோ நாமும் அப்படியே அப்படின்னு. இயேசுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வர வேண்டியதில்லை, அந்த சொகுசை விட்டு இறங்கி வர வேண்டியதில்லை, அந்த உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர வேண்டியதில்லை, இங்கே வந்து அடிபட வேண்டியதில்லை, யாருடைய துப்பையும் அடியையும் சாட்டையடியும் வாங்க வேண்டியதில்லை, சிலுவையில் தொங்க வேண்டியதில்லை, நிர்வாணமாக தொங்க வேண்டிய ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து சுகத்தை அனுபவிக்க வேண்டிய அதிகாரம் உரிமை எல்லாம் இருக்குது. தேவகுமாரன் அவர். ஆனாலும் அதையெல்லாம் துறந்து விட்டு இறங்கி வந்தார். ஏன்னா அவர் சொல்றாரு, உன்னுடைய தேவை ரொம்ப முக்கியம், எனக்கு நீ நல்லா இருக்கணும், அதுக்காக நான் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வர்றேன். நான் விட வேண்டியதில்லை, எனக்கு உரிமை இருக்குது, சுவாதீனம் இருக்குது, நான் நினைச்சது செய்யலாம். ஆனால் கடவுள் நான் இப்படி செய்து உனக்கு மீட்பு உண்டாக்கணும்னு விரும்புகிறாரு பிதாவாகிய தேவன். நான் அவருடைய சித்தத்தை செய்ய போறேன். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் இருக்குது. சாவுக்கே ஒப்பு கொடுக்கிறார் தன்னை. இருக்கிறீங்களா? இது என்ன பண்ணும்? நம்மளை மாற்றிடும், ஆளை மாற்றிடும். சரி, இது எப்படி நடக்குது? இது ஆவியானவர் வந்து சத்தியத்தை கொண்டு வந்து உள்ளத்தில், நம்முடைய உள்ளத்தில் புகுத்தி மனதை புரிந்து கொள்ள செய்து இருதயத்தை அதன் மூலமாக மகிழ்வித்து இப்படி ஒரு வேலையை செய்வார் என்றால் அதுதான் ஆவியால் நிறைகிறது. அது செய்வார் என்றால் நம்மளும் அவரை மாதிரி ஆயிடுவோம். அந்த சர்வன்ட் ஹார்ட் வந்துடும். இந்த வசனம் 3 மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுன்றத சும்மா சொல்லல, அவர் அப்படி செஞ்சார், ஆனால் நீ இப்படி செய்ய சொல்லு. அப்படியானால் நாம் ஏன் நம்முடைய மனைவிகளோடு அல்லது புருஷர்களோடு இருக்கிற உறவிலே நாம் அதை ஏன் செய்கிறது இல்லை? ஏன் அதை செய்கிறது இல்லைன்னா, சுவிசேஷம் அறிவுபூர்வமாக சும்மா நமக்கு மனதளவில் மேலோட்டமாக வெறும் மனதளவில் சுவிசேஷத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவருடைய இருதயம் அதனால் அசைக்கப்படவில்லை, இருதயத்தில் அது ஊறவில்லை, இருதயத்தில் அது மகிழ்வை உண்டாக்கவில்லை, அவர்களை ஆராதிக்க வைக்கவில்லை, பாட வைக்கவில்லை, துதிக்க வைக்கவில்லை. சத்தியம் வந்து அவர்களை பாதித்து அவர்களுக்குள்ள அறிவை உண்டாக்கி மனக்கண்கள் பிரகாசமாய் கத்தரை துதிக்கிறதுக்கு கைகள் உயர மாட்டேங்குது, சத்தம் வெளியே வர மாட்டேங்குது, துதி ஸ்தோத்திரம் உண்டாக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? இதை வந்து நான் சொன்னது போல மனதளவில் அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால, இருதயத்தில் அது இல்லாததுனால, இருதயத்தில் அது மகிழ்வுக்காதனால அவருடைய உறவுகளில் இதை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள்